ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நாம் அழகாக கேட்டிருக்கிறோம். இந்த ஆவியானவரின் மூலமாகத்தான் நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. வசனம் புரியும்படியாக இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆவியானவரால் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாய் நம்பக்கூடியவனாயிருந்தால், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாயிருந்தால், விசுவாசிக்கக்கூடியவனாயிருந்தால், அவன் ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறவனாக காணப்படுகிறான். இன்றைக்கி வசனங்களை நம்பக்கூடிய மனநிலை நமக்கு இல்லை. வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இல்லை. வசனங்களிலே சார்ந்திருக்கக்கூடிய சிந்தைகள் நமக்கு இல்லை. ஆண்டவர் புரியும்படியாய் சொல்லுகிறார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நம்முடைய மாம்சிகத்திலே எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்துவிட முடியும் என்கிற எண்ணங்கள் நமக்குள் வந்துவிடக்கூடாது. நேற்று தினத்தில் ஒரு செய்தி வந்துச்சுது. 52 வயது உள்ள ஒரு நரம்பியல் நிபுணர் சில நாட்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய சரீரங்களை எல்லாம் செக் பண்ணியிருக்கிறார். உடம்புல இனிப்பு கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டில் ரொம்ப டயட் கண்ட்ரோலில் இருப்பார். 25 வருஷமாக அறுவை சிகிச்சை பண்ணி கொண்டிருந்தவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போனார். அப்போ பார்த்தீங்களா, போனோம், எனக்கு சரீரத்தில் எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே. ஆவியானவருடைய உதவி இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் சரியாய் பிடிமானத்தோடு வாழ முடியாது என்று தான் வசனம் சொல்கிறது. கவனத்தோடு வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த வசனங்கள் எவ்வளவு ஆவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.